இன்றைக்கி ஒருத்தவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதாங்க. என்னென்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க கார்டியக் அரெஸ்ட்டில். அதுக்கு வந்திருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இந்த வீட்டில் கேட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வளர்த்த 3 வருஷமாக குட்டியிலேருந்து வளர்த்த கேட்டை வந்து இமீடியட்டாக இப்போ வீட்டை விட்டு வெளில அனுப்பணும், இல்லைனா வந்து குப்பை வண்டியில் தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டினாங்களாம். திடீர்னு அவங்க ஹஸ்பண்டே டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல, ரொம்ப அழறாங்க. அவங்களால இந்த கேட்டை விடவே முடியல. அவங்க எங்கேயாவது தூக்கி விட்டுருவாங்களோன்னு ரொம்ப அழுகவும், நான் கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கொண்டு வர சொல்லிட்டேன். அழுகாதீங்க. கெஸ்ட் எல்லாம் போன உடனே வேணா வந்து கூட்டிகிட்டு போங்க. இல்லை, மூடியை திறந்துட்டு சேஃபாக எடுங்க. ஓடிடும். பா கேர்ஃபுல்ப்பா, அவங்களுக்கு தெரியாது ஹேண்டில் பண்ண. ஓ ஓ உள்ள போடி மூடுப்பா. பாவம், அமைதியான சுபாவம் தான். அதுக்குள்ள அமைதியாக தான் இருக்கும். இருங்க, அது திருப்பி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய்க்கங்க. வச்சுருக்கேன், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய்க்கங்க. அழுகாதீங்க. டீஹைட்ரேட் ஆகிடுச்சு அவனுக்கு. அது ஒன்றாகாது. அது கொஞ்சம் நேரம் ஆனால் சரியாக போய்டும். ஒன்றாகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு வீடியோலாம் அனுப்புகிறேன், நீங்கள் அழுகாதீங்க. 2 சின்ன பசங்களையும் இவங்களையும் விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் திடீர்னு கார்டியக் அரெஸ்ட்டில் இறந்து போயிட்டார். அவங்களுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா மொத்தத்தையும் அவரே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியில் எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததுனால ரொம்ப அவங்க லைஃபே தலைகீழாக மாறிடுச்சு. என்ன தான் நமக்காக யார் என்ன வேலை செய்கிறதுக்காக சம்பாதிச்சு கொடுக்க எதுக்காக ஆள் இருந்தாலும் நாமளும் இண்டிபெண்ட்டாக வாழறதுக்கு கற்றுக்கணும். இல்லைனா அதுக்கப்புறமான விஷயங்களை, இயற்கையாக நடக்கிற விஷயங்கள்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த உலகத்தில் எப்படி தனியாக வாழறதுங்கிறதையும் கற்றுக்கணும். தனியாக சம்பாதிக்கவும் கற்றுக்கணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்மக்கிட்டே இருக்கணும். ஹஸ்பண்டாக இருந்தாலும், அப்பா அம்மாவாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இருந்தாலும் தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை வரும்போது வாழறதுக்கான தைரியமும் நம்மக்கிட்ட இருக்கணும். ரொம்ப அவங்களுக்கு என்னால் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த கேட்டை பார்த்துக்கிட்டாலாவது அவங்க வந்து கொஞ்சம் ஆறுதலாவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. என்னால் முடிஞ்ச உதவியை நான் அவங்களுக்கு பண்ணேன். வேறு என்ன சொல்ல தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அழுகையை நிறுத்தவே இல்லை. வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல என்னால்.